வணக்கம். இங்க நிறைய கேள்விகள், வதந்திகள், குழப்பங்கள் இருக்கு. ரஜினி அவர்கள் மாத்தி மாத்தி பேசுறாரு, சரியான நிலைப்பாடு இல்ல, அப்படி இப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. இந்த வீடியோவை முழுசா பார்த்தீங்கன்னா அதற்கான விடை கிடைக்கும். எப்பவுமே எந்த ஒரு செயலுக்கு பின்னாடியும் ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தா நம்ம நினைத்ததற்கு நேர்மாறான உண்மை இருக்கும். ரஜினி சமீபத்தில் இந்தியா டுடேக்கு கொடுத்த ஒரு பேட்டியில நம் நாட்டின் பிரதமர் மோடி அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு ரஜினி அவர்கள் என்ன சொன்னார் என்றால், மோடி அவர்கள் உண்மையாகவே நம் நாட்டுக்கு நல்லது செய்ய நினைக்கின்றார் என்றும் அதற்காக ரொம்ப கடுமையாக தன்னால் முடிந்தவரை முயற்சிக்கிறார் என்று கூறியிருந்தார். உடனே அது எல்லா மீடியாவிலும் தலைப்பு செய்தியானது. மோடியை ரஜினி புகழ்ந்துட்டாரு, பெருசா பேசிட்டாரு, அவர் பிஜேபியின் மறு உருவம், பிஜேபி தான் அவர் பின்னால இருந்து இயக்குது, இப்ப இவர் யாருன்னு தெரியுதா, அப்படி இப்படின்னு ஏதோ ரஜினி பெரிய தப்பு பண்ணிட்டா போல, பெரிய கொலை குத்தம் செஞ்சுட்டா போல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ரஜினி எப்பவும் தேவையில்லாம யாரையும் புகழவும் மாட்டாரு, திட்டவும் மாட்டாரு. அவர் மனதுக்கு பட்ட கருத்தை அவர் தெரிவிச்சாரு. இதுதான் நாகரிக அரசியல். இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே ஒரு வீட்டோட தலைவரை அந்த வீட்டுல இருக்கவங்க மதிக்கணும், நம்பணும், சப்போர்ட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அந்த வீடு முன்னேற முடியும். அதே போலதான் நாடும் நம்ம நாட்டு தலைவர், அதாவது பிரதம மந்திரி மோடி அவர்களை மதிக்கணும், நம்பணும், சப்போர்ட் பண்ணாதான் நம்ம நாடு முன்னேற முடியும். அட்லீஸ்ட் அவர் வேலையாவது இடையூறு செய்யாமல் சீரா செய்ய விடணும். அதை விடுத்து எது பண்ணாலும் தப்பு சொல்றது, எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அதை பத்தி புரிதல் இல்லாமலே தப்பு சொல்லி போராட்டம் பண்ணி தடுக்கிறது, அப்ப எப்படி நாட்டுக்கு நல்லது நடக்கும்? ஓகே, அப்படியே மோடி அவர்கள் தப்பானவர், அவர் பண்ண தப்பு இருந்தா அதுக்கு தகுந்த நேரத்துல மக்கள் பதில் சொல்றதுக்கு நம்ம நாட்டுல அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கு. அதாவது எலெக்ஷன் வரும்போது மக்கள் பார்த்துப்பாங்க. அப்படி அவர் தோத்துட்டாருன்னா உண்மையிலேயே அவர் ஏதோ தப்பு பண்ணினாருன்னு அர்த்தம். ஆனா அதனால்தான் ஆட்சியை மக்கள் மாத்திட்டாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை அவர் திரும்ப ஜெயிச்சிட்டாருன்னா அப்ப அவர் நல்லது பண்ணிருக்காருன்னு அர்த்தம். இது வரைக்கும் மோடியை பத்தி தப்பா நினைச்சவங்க கூட அவரை பத்தி புரிஞ்சுக்க முடியும். அது மக்கள் கையில இருக்கு. இதைத்தான் ரஜினி செய்யறாரு. அவர் பிஜேபி ஆதரிக்கல, மோடிக்கு சப்பக்கட்டு கட்டல, மக்கள் மதிக்கிற, மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரான மோடியை மதிக்கிறாரு, நம்புறாரு. அவரோட வேலையை செய்ய எந்த இடையூறு செய்யாமல் அவர் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்காரு. அதை விட்டுட்டு மற்றவங்களை போல வீண் வதந்திகளை கிளப்பி மக்களை குழப்பி விடல. நான் முன்பே சொன்னது போல எதை பத்தியும் சரியா தெரியாமல் அவர் யாரையும் புகழவும் மாட்டாரு, திட்டவும் மாட்டாரு. அதுதான் நாகரிக அரசியல், ஆன்மீக அரசியல். இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஸ்டாலின் ஒரு சிறந்த நிர்வாகின்னு சொல்லியிருந்தார். அப்ப அவர் என்ன டிஎம்கேவா? அவர் பின்னாடி டிஎம்கே இருக்கா? அன்புமணி ராமதாஸ் ரொம்ப மாடர்னா திங்க் பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தார். அவர் என்ன பிஎம்கேவா? அவர் பின்னாடி பிஎம்கே இருக்கா? மற்றும் திருமாவளவன், சீமான் அவர்களை போராளி என்றும் கருத்துக்களை கேட்டு பிரமிச்சு போயிருக்கேன் அப்படின்னு புகழ்ந்திருக்காரு. அவர் என்ன விடுதலை சிறுத்தையா, நாம் தமிழர் கட்சியா, இல்ல ரஜினியை சீமான் பின்னாடி இருந்து இயக்குறாரா என்ன? ரஜினி நாகரிக அரசியலை முன்னெடுத்திருக்காரு. யாரையும் வீண் பழி சுமத்தாமல், யாரையும் திட்டி அரசியல் செய்யாம அவங்க கிட்ட இருக்க நல்ல குணங்களை பத்தி மட்டும்தான் பேசுறாரு. இப்போ ஒரு ட்ரெண்ட், அரசியல ரொம்ப பெரிய ஆளை எதிர்த்தா தானும் பெரிய ஆளா இல்லைன்ற குறுக்கு வழி எண்ணத்துல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க ரஜினி இதற்கு எதிர்மறையான, யாரையும் எதிர்க்காம நல்லதை மட்டுமே பேசி, நல்லதை மட்டுமே நினைத்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் பண்ணி அரசியல் பண்ணணுன்ற நல்ல எண்ணத்துல இருக்காரு. தன்னோட சிந்தனைய, நேரத்தை ஆக்கப்பூர்வமா ஏதாவது நாட்டுக்கு நல்லதுக்கு பயன்படுற மாதிரி செலவு பண்ணணுமே தவிர வீணா யாரை பத்தியும் எதை பத்தியும் தெரியாம போராட்டம் பண்ணி அவர் அதை அறவே வெறுக்கிறாரு. மோடி பத்தின கேள்வி ஒன்றுக்கு பதில் சொல்லும்போது, 10 பேர் சேர்ந்து ஒருத்தரை எதிர்த்தா யார் பலசாலின்னு சொல்லி மோடி அவர்களோட பலத்தை பத்தி பெருமையா சொல்லியிருப்பாரு. அப்புறம் இப்ப 5 மாநில எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் மீண்டும் ரஜினியிடம் போய் இப்ப உங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்ட கேள்விக்கு பிஜேபி தன்னை செல்வாக்கு இழந்துட்டு வருது என்ன சொன்னாரு. உடனே ரஜினி தன்னோட நிலைப்பாட்டை மாத்திட்டாருன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிஃபோர் எலெக்ஷன் மோடி ஆதரிச்சாரு, இப்ப மாத்தி பேசுறாருன்னு சொல்றாங்க. ஆனா நல்லா திங்க் பண்ணி பாருங்க, அவரோட கருத்தை தான் சொன்னாரு. அதாவது செல்வாக்கு இழந்துட்டாருன்னா அதற்காக அடுத்த எலெக்ஷன்ல தயாராகணும்னு அர்த்தமே தவிர அவர் யாரையும் எதிர்க்கல. பொதுவா இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, மோடி பத்தின கருத்துக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் 2 பதில் தான் எதிர்பார்க்குறீங்க. ஒன்று மோடியோட எதிரியா இருக்கணும், இல்ல ஆதரவாளராக இருக்கணும். அந்த 2 பதில்ல ஏதாவது ஒண்ணுதான் நீங்க மீடியா எல்லாரும் எதிர்பார்க்குறீங்க. மக்கள் மீடியா எல்லாரும் தான். பட் ரஜினி என்ன சொல்றாருன்னா, எதுக்கு காரணம் இல்லாம எதிர்க்கணும்,
அவர் நம்ம நாட்டோட பிரதமர், அதுக்காக அவருக்கு நம்ம மரியாதை கொடுத்து தான் ஆகணும். அது நம்ம கடமை. அதனால்தான் மோடி அவர்களோட வேலையை சீரா செய்ய இடையூறு செய்யாமல் ஆதரவு செய்கிறாரு. இதுதான் நாகரிக அரசியல், ஆன்மீக அரசியல்னு சொல்றாங்க. எங்கேயோ யாராவது ரோட்ல சாணி மிரிச்சிட்டா கூட அதுக்கு மோடி தான் காரணம்னு சொல்லி அரசியல் ஆதாயம் தேடிக்கிட்டு இருக்க கூட்டத்துக்கு மத்தியில இவர் சொல்றது புதுசு தான். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் ஆகும் தான். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செய்தாலே போதும், யாருக்கும் யாரும் பெருசாக நல்லது செய்ய வேணாம் அப்படின்ற கருத்தை உணர்த்துறாரு. நல்லா ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தா இங்க சாமானிய மக்களுக்கு யாருக்குமே இந்திய பொருளாதாரத்தை பத்தி எந்த அளவுக்கு தெரியும், விலை உயர்வுக்கு விலை சரிவுக்கு என்ன காரணம்னு யாருக்குமே கரெக்டாக தெரியாது. அதை எல்லாத்தையும் வெளிப்படையா அரசாங்கத்தாலையும் வெளியில சொல்ல முடியாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எதிர்கட்சியினர் மக்களை குழப்பும் வகையில பொது மெஜாரிட்டி பீப்புளோட உணர்வை தூண்டிவிட்டு வீண் வதந்திகளை பரப்பி விட்டு அதையே பேசி பேசி பொது மக்களையும் அதையே திரும்ப திரும்ப பேச வச்சு ஒரு மிகப்பெரிய பொய்யை உண்மையாக்கிட்டு இருக்காங்க. இதை யாராலையும் மறுக்க முடியாது. அதுக்கு சிறந்த உதாரணம் பெட்ரோல் விலை. பெட்ரோல் விலை அதிகமாக இருக்கும்போது போராடின எல்லாரும் இப்போ பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்கு, அதுக்கு யாரும் ஏன் ஒரு நன்றி கூட தெரிவிக்கல? அதை பற்றி எதுவும் ஒரு பேச்சும் காணோம். ஏன்னா பெட்ரோல் விலை நிர்ணயம் பற்றி 100% பேருக்கு கரெக்டாக தெரியாது. அதுதான் உண்மை. விலை உயர்வுக்கு என்ன காரணம், விலை குறைந்ததற்கு என்ன காரணம் என்று யாருக்கும் சரியான புரிதல் கிடையாது. அதனால்தான் இங்கே நிறைய போலி போராட்டங்கள் அரங்கேறுது. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு. அதை எல்லாத்தையும் மீறி இப்போ விலை குறைஞ்சிருக்கு. இது உண்மையாக ஒரு சாதனை தான். அதற்கு ஒரு சின்ன பாராட்டு கூட இல்லை. ஏன்னா நல்லதை எடுத்து சொல்ல நம்ம ஊர்ல ஆள் கிடையாது, போராட்டம் பண்ண மட்டும்தான் ஆள் இருக்கு. இப்ப சமீப காலமா தான் இந்த பிரச்சனைலாம். எதுக்கு எடுத்தாலும் மோடி, என்ன பண்ணாலும் மோடி. பாசிட்டிவா இல்லைங்க, நெகட்டிவா. எங்கேயாவது ஏதாவது ப்ராப்ளம்னா சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரி, அந்த ஏரியா கவுன்சிலர், IAS அதிகாரி, MLA, மாநில அமைச்சர், மத்திய அமைச்சர், முதல்வர் அப்படின்னு இவ்வளோ பேரை விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா மோடி, நம்ம நாட்டோட பிரதம மந்திரி மோடி அவர்கள் மீது குறை சொல்வது என்ன நியாயம்? இதுக்கு முன்னாடி அப்படிலாம் இருந்தது இல்லையே. சம்பந்தப்பட்ட துறையிலேயே முடிஞ்சு போயிடும், அப்படி இல்லைன்னா மறைஞ்சு போயிடும். இப்ப இதெல்லாம் வெளிப்படையா பேச முடியுது, வெளியில வருது. அப்ப எவ்வளவு வெளிப்படையான அரசாங்கம்னு புரிஞ்சுக்கணும். இப்படி எல்லாரும் ஒருத்தரை எதிர்க்கிறாங்கன்னா அப்ப ஏதோ முரணா தெரியல, எங்கேயோ தப்பா இருக்குல்ல? ஆமா, இதைத்தான் ரஜினி அவர்கள் மறைமுகமா சொல்ல வராரு. அதற்காக ரஜினி யாரையும் தூக்கி பிடிக்கல, யாரையும் வெறுத்து ஒதுக்கல. அவர் வேலையை கரெக்டா செய்துட்டு வராரு. இப்ப கூட கலைஞர் அவர்களோட திருவுருவ சிலை திறப்பு விழாவுக்கு போயிட்டு வந்தாரு. அங்க அவரை பத்தி ரொம்ப கேவலமா பேசின எல்லார்கிட்டையும் சிரிச்சபடியே பேசினாரு. அதுதான் நாகரிக அரசியல், ஆன்மீக அரசியல். இது தலைவரால் மட்டும்தான் முடியும். இப்ப கூட இது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ரஜினி எதிரணியில சேர்ந்துட்டாரு, காங்கிரஸ்க்கு ஆதரவா மாறிட்டாருன்னு சொல்ல போறாங்க. ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல? இது எல்லாத்துக்கும் காலம்தான் பதில் சொல்லணும். அது வரைக்கும் யாரும் பெருசா எதுவும் யோசிக்க வேண்டாம். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டா செய்தாலே போதும். தன்னால எல்லாமே சரியாயிடும். பி பாசிட்டிவ். நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம். இதுவரைக்கும் இன்ட்ரெஸ்டிங் அப்லோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால்